மீனராசி நேயர்களுக்கு 2026 நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு சுலபமான சில வழிகள் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ரொம்ப கௌரவமான மனுஷர், ரொம்ப தெளிவான முடிவு எடுப்பீங்க. அற்புதமான உங்களுக்கு ஜோதிடம் உங்களுக்கே உங்கள் ஜாதகம் தெரியும். ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நீங்கள் இப்போ யூடியூபெல்லாம் பார்க்குறீங்க. இவர் என்ன தான் சொல்கிறார் பார்க்கலாமே. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்திலே இருக்கிற சனியும் 12ஆம் இடத்துல இருந்து வெளியே வரப்போகிற ராகுவும் உங்களுக்கு சில இடமாறுதல்கள், தொழில் மாறுதல்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்பியவர்கள் துரோகம், உடல் ஆரோக்கியத்தில் சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இதெல்லாம் சரி சார், உங்களுக்கு வர வேண்டிய பணமும் உங்களுக்கு தொழிலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போங்க. சிவனுக்கு, அம்பாளுக்கு, குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் ஆடை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதில் கரை கூட கருப்பு, ப்ளூ இருக்கக்கூடாது. பச்சை இருக்கலாம், சிகப்பு இருக்கலாம், செல்ஃப் டிசைன் இருக்கலாம். ஆனால் கருப்பும் ப்ளூவும் இருக்கக்கூடாது. அந்த பார்டர் இல்லைன்னா ரொம்ப நல்லது, உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குரு பகவானுக்கு நான் சொல்கிற மாதிரி யார்கிட்டையாவது கொடுத்து விட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து பசும் சாணத்தில் நல்ல உருண்டை செஞ்சு ஒரு வெத்தலை மேலே வச்சு நடுவில் குழி வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடுங்க. இதுக்கு பேர் ஸ்வர்ண தீபம்னு பேர். தங்கத்தில் தீபம் போடுங்க அப்படின்னா இந்த காலத்தில் எங்கே இருந்து தங்கத்தில் தீபம் போடுறது? ஆனால் ஜோதிடமும் ஆன்மீகமும் ரொம்ப எளிமையானது, ரகசியமானது. காசு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பதவி பட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆத்மார்த்தமாக நீங்கள் அன்போடு, பாசத்தோடு, பக்தியோடு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். ஆகவே இந்த தீபம் போடலாம். சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே தீபம் போடலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போடலாம். ஆனால் வீட்டில் போடும்போது அந்த தீபத்தை எடுத்து பெருசான பிறகு அந்த சாணத்தை வெளியே போட்டுறாதீங்க. அந்த சாணத்தை நல்லா தட்டி சூரிய வெளிச்சத்தில் 15 நாள் இல்லைன்னா 48 நாள் நல்லா காய வைங்க, உலர வைங்க. நல்லா டான்னு தகுடு மாதிரி சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி உலர வச்சு அந்த பசும் சாணத்தை பஸ்மமாக்கி பச்சை கற்பூரம் சேர்த்து விபூதியாக வச்சுங்க. எதிரிகள் அடங்குவார்கள், நம்பிக்கை துரோகங்கள் குறையும், பண வரவு அதிகரிக்கும், மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். இதை எல்லாத்தோட உடல் ஆரோக்கியம், மனசுக்கு தெம்பும் சந்தோஷம் வரும். இதுதான் உங்கள் ஜாதகம். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாதீங்க. சந்தோஷமாக ஜெயிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.